பார்லி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் எடுத்திருக்கேன். பார்லி அரிசி இது மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பேனலில் போட்டு வறுத்துக்கலாம். லேசாக வறுத்துக்கலாம். லேசாக வறுபட்டு போச்சு. இது லைட்டாக தெரியுது பாருங்கள். அதான் அந்த இதான் வாசனை வரும் வர. அந்த மாதிரி இருந்தாலே போதும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதே மாதிரி அதில் 1 கப்பு எடுத்துருந்தேன் இல்லையா, இதில் அரை கப்பு பாசிப்பருப்பை இதே மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக அதுவும் வறுத்து ஊற வைக்கணும். 2த்தையுமே ஊற வைக்கணும். பாருங்கள், சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் பாசிப்பருப்பையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2த்தையுமே ஊற வச்சிடுவோம். நாம் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இது ஊற வச்சு தான் அரைக்கணும். இதை ஊற வச்சுடுவோம். இது நல்லா ஊறிடுது. பாசிப்பருப்பும் இதுவும் ஊறிடுது. இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அடைக்கு சேர்க்கறதுக்கு நான் ஒரு பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன். பூசணிக்காய், அந்த பரங்கிக்காய் இல்லையா, அது கொஞ்சம் வச்சுருக்கேன். சொரக்காய் கொஞ்சம் தோல் சீவி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். கேரட்டு சின்னதாக ஒரு கேரட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் சின்னதாக வச்சுருக்கேன். இது ஸ்வீட் கார்ன், அதை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பொடிசாக வெட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம். இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மாவு தேவையான சால்ட்டு, எல்லாத்தையுமே பொடி பொடியாக துருக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கேப்சிகம், மஞ்சள் பூசணிக்காய், சொரக்காய், கேரட், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து கலக்கி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அடை சுட்டுக்கலாம். அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி, கார சட்னி செய்யலான் இருக்கேன். ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 1 வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, பாதாம் ஒரு 10 போல் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வந்துடலாம். சட்னிக்கு அரைச்சிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சையாக அரைச்சோம் இல்லையா, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே போட்டுட்டோம். உப்பெல்லாம் இதில் ஒன்றும் போட வேண்டியதில்லை. அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ இதில் இந்த அடையை ஊற்றிக்கலாம். இது இந்த மாதிரி தான் திக்காக இருக்கும். தோசை தீத்துற மாதிரி தீத்த முடியாது. இதை அடைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கரண்டியால் இப்படி தட்டி தட்டி விடணும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எடுத்துடலாம். அடையை எல்லா அடையும் அப்படியே சுட்டுடலாம். இந்த பார்லி அடையில் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்லி அரிசியை வறுத்துட்டு வேக வச்சு அந்த நீரை கொடுப்பாங்க. ஏன்னா வீக்கம்லாம் வடியணுன்றதுக்காக அந்த மாதிரி செய்து கொடுப்பாங்க. இதில் நீரிழிவு நோய் உள்ளவங்களை கூட இதை கொடுக்கலாம். ஏன்னா அந்த கை கால் வீக்கம்லாம் எடுத்துரும். அது
சத்தும் கூட. இதில் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கோம், மற்ற நீர் காய்கள்லாம் சேர்த்துருக்கோம். கேரட்டு, கேப்சிகம்லாம் சுகருக்கு ரொம்ப நல்லது. இது சுகர் உள்ளவங்களும் இதை சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொடுத்து பழகுங்க இந்த அடையை. தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி செய்திருக்கேன், தேங்காய் சட்னி செய்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.